ஹாய் எவ்ரிவான். இன்றைக்கி பிரியாம்பிள் பற்றின சில ஷார்ட்கட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், அரசியலமைப்பின் ஜாதகம் அப்படின்னு சொன்னவர் கேஎம் முன்ஷி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, ஜாதகம் பார்க்குறதுக்கு எல்லாம் என்ன பண்ணுவோம், முண்டி அடிச்சுட்டு முன்னாடி போய் நிற்போம் இல்லையா? அந்த முண்டி அடிச்சுட்டு முன்னாடி போய் நிற்போம் அப்படிங்கிறது தான் வந்து அரசியலமைப்பின் ஜாதகம் கேஎம் முன்ஷி. செகண்ட் ஒன், அரசியலமைப்பின் அடையாள அட்டை வால்கிவாலா. இது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, பல்காக ஐடி கார்டு வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அரசியலமைப்பின் அடையாள அட்டை பால்கிவாலா, பல்காக ஐடி கார்டு வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் தேர்ட் ஒன் வந்து எங்கள் நீண்ட நாள் சிந்தனையும் கனவையும் உள்ளடக்கியது அப்படின்னு அல்லாடி கிருஷ்ணசாமி வந்து சொல்லியிருக்காரு. இது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, கிருஷ்ணர் சாமி வந்து நேற்று நைட்டு என் கனவில் வந்தார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. கிருஷ்ணர் சாமி நேற்று நைட்டு என் கனவில் வந்தார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா, அல்லாஹ் வந்து நேற்று என் கனவில் வந்தார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லாஹ் வந்து கனவு காணுங்கன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு எப்படி வேணால் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் விருப்பம். தென் அடுத்த அது வந்து அரசியலமைப்பு சட்டத்தின் சாவி அப்படின்னு சொன்னது எர்னஸ்ட் பார்க்கர். இது வந்து என்னென்னா, பார்க்கர் பென் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பார்க்கர் பென் வச்சு கீ நோட், அதாவது நோட்டில் தான் எழுதுவோம் ரைட்டா. ஸோ பார்க்கர் பென்னு சொன்னது, எர்னஸ்ட் பார்க்கர் வந்து கீ நோட் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா என்ன பண்ணலான்னா, கீயை நான் என்ன பண்ணிட்டேன், வீட்டோட கீயை நோட்டு உள்ளார வச்சுட்டு நான் எங்கே போயிட்டேன், பார்க்குக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. வீட்டோட கீயை நோட்டுக்குள்ளார வச்சுட்டு நான் பார்க்குக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், கீ டு த கான்ஸ்டியூஷன், ஜுவல்ஸ் இன் த கான்ஸ்டியூஷன், இது எல்லாத்தையுமே யார் சொல்லியிருப்பாங்கன்னா, பண்டிட் தாகூர்தாஸ் பார்கவா. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, வீட்டில் வந்து ஒரு பண்டிகைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செலிப்ரேஷன் மாதிரி பண்டிகை நடக்குது அப்படின்னா, ஒரு ஆண் என்ன பண்ணுறான், கீ போட்டு அந்த பீரோ ஓப்பன் பண்ணி அங்கே இருக்க ஜுவல் செட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான். ஒரு ஆண் கீ போட்டு அங்கே இருக்க ஜுவல் செட் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டான். இதுதான் வந்து பண்டிட் தாகூர்தாஸ் சொன்னது. தென் ஃபைனலாக என்ன பார்க்கலாம் அப்படின்னா, முகவுரை பெறப்பட்ட நாடு அமெரிக்கா. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, நம்ம அம்மாவோட முகம் இருக்கும் இல்லையா, அது ரொம்ப அழகாக இருக்கும். அம்மாவோட முகம் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.